முறுக்கு அவல் பொரி சரிங்க, இப்ப நம்ம ஹோட்டலுக்குள்ளார வந்தாச்சு. ஹோட்டலுக்குள்ள வந்து பார்த்தா ஜம்முன்னு ஒரு லேட்டஸ்டா படங்கள்ல வர வில்லன் மாதிரியே ஒரு செஃப் ஒருத்தர் ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட நான் வந்தோடனே ரசிச்ச ஒரு விஷயம், அவரை பத்தி நிறைய விஷயங்கள் ரசிச்சேன். ஆனா ஜெனரலா நான் ரசிச்ச விஷயம்னா தமிழ் மொழி. தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பு, ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குங்க. தமிழர்கள் தமிழ் பேசுறதை விட வேற்று மொழிக்காரர்கள் தமிழ் பேசும்போது தமிழ் ரொம்பவே அழகா இருக்கும். இவரை வந்து இப்ப தமிழ் பேசுறாரு பாருங்க, உண்மையிலே அது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ஜாய்மெண்டா தான் இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாபு. ஓரியண்டல் குசின் கோகம் ரெஸ்டாரன்ட்ல இப்போ 3 வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல. அதாவது நான் தான் முதல்ல உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன சொன்னேன், அந்த தமிழ்லே வந்து நீங்க பேசும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, ஜென்ரலா நான் வந்து எல்லா செஃப்டையுமே கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கேள்வி, உங்களுக்கு இந்த தொப்பி வச்சிருக்க தலை வலிக்காதா? அப்பப்போ வலிக்குமா? ஆனா இருந்தாலும் அதை வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? பேசிக்கலி ஹைஜீன். ஓகே, அதாவது நம்ம சமைக்கும் போது தலை முடியாது அதுல விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. கூடாது. ஓகே, இந்த எண்ணெய் புகை எல்லாம் முடியல அடிக்கக்கூடாது. எண்ணெய் புகை எல்லாம் ஒண்ணு வந்து சாப்பிடுற எங்க நல்லதுக்காக, இன்னொன்னு வந்து செய்யற உங்க நல்லதுக்காக. சரி. சென்னை எப்படி இருக்கு இப்போ? வந்து என்னென்ன டிஷ்ஷஸ் இங்க வந்து பண்ற டிஷ்ஷஸ் வந்து ஒன்னொன்னா சொல்லுங்க. என்னென்ன ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் பண்றீங்க? ஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் வந்து கானை பசுலே. ஓகே, கானை பசுலே. ஓகே, அப்புறம் there's a dish from Mangalore. பேர் வந்து சிக்கன் கீ ரோஸ்ட். there's a சிட்டி ஹோட்டல். ஓகே, குந்தாப்பூர்ல. அவங்களே பண்ண ரொம்ப ஃபேமஸ் டிஷ். that is moving here also. ஓகே, அப்புறம் கோவன் ஃபிஷ் கறி. அப்புறம் கோவன் நீர் தோசை. மேங்களூர் கோவா அந்த பெல்ட்ல ஸ்பெஷாலிட்டி அது. ரொம்ப தின்னா இருக்கும். இது வந்து எனி டைம் they will have to breakfast. லஞ்ச்ல சாப்பிடணும், ஈவன் டின்னர்ல கூட சாப்பிடணும். எப்ப வேணாலும் போட்டு கொடுத்தா சாப்பிடலாம், பிரச்சனை இல்ல. அண்ட் சமாஸ் இட்லி மாதிரி இருக்கும். கோவால இருந்து வருது ஒரு டிஷ். ஆனா ஈஸ்ட் போர்ட் பண்ணது அப்பம். ஓகே, கேரளாவோட மோஸ்ட் ஃபேமஸ் இந்த புட்டு கடலைக்கறி எல்லாம். எல்லாமே கடலைக்கறி எல்லாம் பண்றீங்க. ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. நேஷனல் டிஷ் கேரளா. கண்டிப்பா. ஆனா இங்க வந்து உங்க கையால நீங்க நான்வெஜ் தான் சாப்பிடணும். ஏன்னா நீங்க ஃபுல்லுமே அந்த கடற்கரை கோஸ்டலாவே செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்க கையில கண்டிப்பா ஒரு நான்வெஜ் டிஷ் தான் நான் சாப்பிட போறேன். ஓகே, இப்ப நான் வந்து உங்க ஹோட்டலுக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கேன். எனக்கு ஒரு டிஷ் கொடுத்து என்ன அசத்தணும்னா அது என்ன டிஷ்ஷா இருக்கும்? கானே பசுலே. அதுதான் முதல்ல சொன்னீங்க, அது ஹிந்தி பட பேர் மாதிரியே இருக்கு. கானே பசுலேன்னா என்ன அர்த்தம்? கானேன்னு அந்த ஃபிஷ்ல பேரு. ஓகே, மீனோட பேர் வந்து கானே. லேடி ஃபிஷ். ஓகே. பசுலேன்னா அந்த ஸ்டைல் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஓகே, அப்ப தயவு செஞ்சு லேட் பண்ணாம கானே பசுலே ஒன்னு சொல்லிருங்க. சரி. நீங்க கேக்குறதே ரொம்ப ஸ்டைலிஷா கேக்குறீங்க. அந்த தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே உங்ககிட்ட வந்து நாட்டியமாடுது. சரி, சொல்லுங்க உங்களோட பர்சனல் விஷயங்களை சொல்லுங்க. உங்களோட ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க. வைஃப், 2 குழந்தை, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் என்ன பண்றாரு? பையன் இஸ் 7 years old. ஓகே, இப்போ நீங்க வந்து யூ ஜஸ்ட் குக் ஃபார் த என்டையர் ரெஸ்டாரண்ட் இல்லையா? இப்போ சப்போஸ் வந்து உங்க பையன் வந்து எனக்கு குக் பண்ணி கொடுப்பா, இந்த விஷயம் குக் பண்ணி கொடுப்பான்னு கேட்டா பண்ணுவீங்களா? அவன் he likes omelette the most. ஓகே, thank you. இதுதான் கானே பசுலே. ஓகே, வந்துருச்சு. நான் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம். சரி, கொடுத்துருங்க. அதை சொல்லுங்க. உங்க பையன் உங்ககிட்ட விரும்பி கேட்கிற டிஷ் எது? பிரியாணி பண்ணி கொடுங்கன்னு கேட்டா நீங்க பண்ணி கொடுப்பீங்களா? wife makes a better biryani. That's a very big compliment for a lady. ஏன்னா செஃப் காம்ப்ளிமெண்ட்ங்கிறது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா நீங்க வந்து ஊருக்கே சமைக்கிறவரு, நீங்க சொல்றீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், என் வைஃப் இஸ் a better cook more than me அப்படின்னு. இதை கேட்டா உண்மையிலே அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க எங்க இருக்காங்களா? கேரளால இருக்காங்களா? கேரளா இருக்காரு. நீங்க எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு விசிட்? மந்த்லி ஒன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வருவீங்க. சரி, ஓகே. சரி, இப்ப நான் கானே பசுலே பதம் பார்த்துருவோமா? ஓகே, செஃப் பாபு எனக்காக ரொம்ப பிரமாதமா 2 மீன்கள் அப்படியே லவ்லியா டெக்கரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. கானே பசுலேன்னு இதுக்கு வந்து ஒரு ஹிந்தி பட டைட்டில் மாதிரி ஒரு பேரும் இருக்கு. இதை நான் சாப்பிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இதை நம்மளுக்கு பொறுமையா சமைச்சு கொடுத்து நமக்காக இவ்வளவு நேரம் அவரோட டைமை ஸ்பேர் பண்ண செஃப் பாபு அவர்களுக்கு நம்ம குழுவினர் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றி.
So thanks a lot for sparing your time for us. ஓகே, இத நான் வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி அவர்ட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்க மறந்துட்டேன். How do you do this? Just give me a small idea of how do you do this? இது எப்படி பண்ணுவீங்க? இது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். இது நல்லா க்ளீன் பண்ணி முதல்ல கொஞ்சம் சால்ட் லெமன் போட்டு மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மேரினேட்ங்கிறது எவ்வளவு நேரம் பண்ணணும்? அது ஒரு 5 நிமிஷம் கூட. ஓகே ஓகே. மசாலா போட்டு இது அதுக்கப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் போடுற மேரினேஷன். அது அதுக்கப்புறம் தான் மசாலா நம்ம போடுறது. அதுல வந்து மசாலால வந்து வெடிகை சில்லி இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த மேங்களூர் ஸ்பெஷல் சில்லி. அது ஓகே, நம்ம இங்க கூட கிடைக்கும். இந்த சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் நிறைய கிடைக்குது. சரி, இந்த வெடிகை சில்லி, ஜிஞ்சர், கார்லிக், கொஞ்சம் ஜீரகம், புளி இதை போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணணும். அந்த பேஸ்ட் நம்ம இது மேல அப்ளை பண்ணி ஒரு 20 minutes 25 minutes அப்படியே வைக்கணும். ஓகே, ஊற வைக்கணும். ஊற வைக்கணும். பெஸ்ட் இஸ் டு கீப் இன் தி ஃப்ரிட்ஜ். ஓ, அது மேல மசாலா தடவி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நம்ம வீட்ல எல்லாம் பண்ணும்போது ஒரு நான்ஸ்டிக் பான்ல டீப் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் எல்லாம் அதிகமா வேணும். ஓகே, வீட்ல பண்ணும்போது வந்து நான்ஸ்டிக் பான்ல கொஞ்சம் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அவ்வளவு போட்டா போதும். புதுவில ஷாலோ ஃப்ரை கூட பண்ணி எடுக்கலாம். ஓகே, இத வந்து எண்ணெயில போட்டு பொரிக்க கூடாது இல்லையா? கடாய்க்குள்ள போட்டு பொரிக்க கூடாது. கடாய்க்குள்ள போட்டு தான் பொரிக்கணும். ஓகே, வீட்ல பண்ணும்போது அதுக்கு வந்து ஆயில் எல்லாம் நிறைய வேணும். ஓகே ஓகே. அண்ட் அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயில் வந்து வேற எதுக்கு யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. பாருங்க ஒரு செஃப்போட கருத்துக்கள் எல்லாம் பாருங்க எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க. ஏன்னா அது சும்மா எண்ணெயில பொரிச்சிடலாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லாம நம்ம வீட்ல அதை பண்ணும் போது அது ஒரு தவால பண்ணா அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெயில அதை முடிச்சிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் மீன் பொரிச்ச எண்ணெய் வந்து வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு நல்ல எண்ணத்தை சொல்றாரு. சொல்லுங்க நீங்க. And that's it. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டியதான். சரி, what do you charge for this carne bachale? ஒரு பிளேட் எவ்வளவு? We charge 175. 175 2 மீன் இருக்குங்களா? 2 மீன். A pair of fishes. Okay. Okay, again thanks for sharing your time. Thank you chef. Thank you. Okay, நம்ம செஃப் பாபு அவர்களோட கைமணத்துல உருவான இந்த கானா பசுலே அப்படிங்கிற இந்த டிஷ் பாக்குறதுக்குங்கிறது இல்ல, வாசனை அப்படியே கிட்ட உட்கார்ந்தா பட்டையை கிளப்புது. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டெலிஷியஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நான் டேஸ்ட் பார்க்க போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதாவது சாப்பிட்டோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஜென்ரலா நம்ம ஏதாவது ஒரு வேலை விஷயமா ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போறப்போ ஒரு நாள் 2 நாள்ல திரும்பி வந்துட்டோம்னா ஓகே. பட் ஒரு 15-20 நாள் தங்கும் போது ஒரு வாரத்துக்கு அந்த ஊர் சாப்பாடை சாப்பிடலாம். பட் அந்த ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அந்த இட்லி கிடைக்காதா, சாம்பார் கிடைக்காதா, தயிர் சாதம் கிடைக்காதா, ஊறுகாய் கிடைக்காதான்னு மனசு தேடும். அதே மாதிரி மேங்களூர்ல இருந்து இங்க வந்து தங்கியிருக்கவங்களோ, கோவால இருந்து இங்க வந்து தங்கியிருக்கவங்களோ, கேரளால இங்க வந்து தங்கியிருக்கவங்களோ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. உங்க ஊர்ல இருந்தே ஆட்களை கூட்டிட்டு வந்து உங்க ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் சமைக்க தெரிஞ்ச ஆட்களை இங்க வந்து இந்த குக்கும் ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு உண்மையிலேயே இதை சாப்பிட்டோன்னே நான் இப்போ சென்னையில இருக்கேனா இல்ல மேங்களூருக்கு போயிட்டேனா அப்படிங்கிற ஒரு குழப்பமே வந்துருச்சு என் மனசுக்குள்ளார. சோ குக்கும்க்கு வாங்க, வேணுங்கிறத நீங்க ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க.